கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தை நடுங்க வைத்த ஒரு சம்பவம் தான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம். அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா என்று பெண்கள் கதரும் வீடியோ இன்று வரை அனைவரது நினைவிலும் இருக்கும். இளம் பெண்கள், மாணவிகள் என பலரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வீடியோ எடுத்து மிரட்டப்பட்ட இந்த சம்பவத்தினை நக்கீரன் தான் முதலில் வெளி உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. முதலில் இந்த வழக்கை பொள்ளாச்சி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு கடைசியாக சிபிஐ வசம் சென்றது. இந்த வழக்கில் கடந்த 2019ஆம் ஆண்டில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், கூட்டு சதி, தடயங்கள் அளிப்பு உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஹேரன் பால், பாபு என்கின்ற பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 4 பேர் கடந்த 2021ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு மீதான விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. குற்றவாளிகளுக்கு எதிராக சுமார் 200 ஆவணங்கள், 400 மின்னணு தரவுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு அனைத்து பொருட்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட 8 பெண்களும் குற்றவாளிகளுக்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளனர். இந்த வழக்கின் ஒவ்வொரு விசாரணையின் போதும் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சேலம் சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அரசு தரப்பு சாட்சியங்கள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட 9 பேரிடமும் சட்ட விதிகள் 313 கீழ் கேள்விகள் கேட்பதற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி நீதிபதி உத்தரவிட்டார். அந்த உத்தரவின்படி கைது செய்யப்பட்ட 9 பேரும் 5ஆம் தேதி காலை சேலத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை நீதிமன்ற கட்டடத்தில் உள்ள தனி அறையில் வைத்து 9 பேரிடமும் அரசு தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை நடத்தினார். இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொரு நபரிடமும் சுமார் 50 கேள்விகள் வரை கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கின் தீவிரத்தன்மையை கருதி கைது செய்யப்பட்ட 9 பேருக்கும் ஜாமீன் வழங்கப்படவில்லை. அதே நேரம் 48 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவர்கள் யாரும் பிறழ் சாட்சியாக மாறவில்லை. சிபிஐ சார்பில் சுமார் 1800 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரம் கடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது.